தாருகா தான் வணங்குற தெய்வம் உருப்பெற்றுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிறதையும், தாருகா வணங்குற தெய்வத்தோட கண்களையும் பார்வதியோட கண்களையும் அடுத்தடுத்து காமிக்கிறாங்கிறத போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி கைலாயத்துல தன்னை மறந்து அவங்க எடுத்துட்டு இருக்கிற அரிசி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே தன்னை மறந்து வேற ஏதோ யோசனையில அரிசி அப்படியே கீழே கொட்டிட்டு இருக்காங்க. அப்போ சிவன் கௌரி அப்படின்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க மகாதேவர் வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்ததுமே அவங்க ஆச்சரியப்பட்டு நீங்க இங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க குழப்பத்துல இருக்காங்க. அவர் வந்து நின்னதை கூட கவனிக்காம அவங்க தன்னை மறந்து சிந்தனையில இருந்திருக்காங்க. அப்போ சிவன் சொல்றாரு, நான் உன்னை எப்ப பார்த்தேனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா கைலாய நாயகியான உன்னோட முகம் வந்து நீங்க கைலாயம் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன் இன்னும் கலக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருந்தும் ஏன் அதை பத்தியே கேட்டு என்னோட கவலையை அதிகமாக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போக இவரு வந்து அந்த அம்மா கையில இருக்க அரிசி வாங்கி ஓரமா வச்சுட்டு, நம்ம கண்களை மூடிக்கிறதுனால பகல் இருளாயிடாது. நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது அது யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பா சந்தோஷத்தை தரும். உண்மையை சொல்லத்துக்கே மறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அம்மா அங்க இருந்து நகர்ந்து போயிட்டு சொல்றாங்க, இந்த உண்மையை ஏத்துக்கிறதுனால என்னோட சந்தோஷத்துல என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மேல கால் பதிச்சாங்க இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்றாங்க. அது யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவன் உன்னை ஆறுதலா சொல்லாரு, நீ எதை பார்த்தாவது பயந்தேன்னா அதையே நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுதான் உனக்குள்ள பெருசா நின்றுட்டு இருக்கும். அதுக்கு பார்வதி கேட்கறாங்க, நடக்க போற தெரிஞ்சிருந்தும் திரும்ப என்னால இப்படி அந்த தப்பை செய்ய முடியும்? நான் கைலாயம் வந்தது, உங்களோட மனைவியானது, இது எல்லாமே உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே ஒழிய திரும்ப காலியா மாறி உங்க மேல காலை வைக்கிறதுக்காக இல்ல. அதுக்கு சிவன் கோபமா, அப்ப வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, தன்னோட கணவன் மேல காலை வைக்கிறதுக்கு பேரு தான் வளர்ச்சினா அது எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. இவர் இடையில பேச வராரு. அதுக்கு எனக்கு நீங்க சொல்றது புரியுது, சும்ப நெசும்னு அழிக்கிறது என்னோட கடமைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் திரும்ப நான் மகாகாளியாக மாற விரும்பல. ஏற்கனவே சதியோட உருவத்துல உங்களை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். திரும்ப வந்து பார்வதியா இவங்க மேல கால் வைக்க நான் விரும்பல. அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. என்ன உங்களோட சக்தியா நினைச்சீங்கன்னா, மனைவியா நினைச்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசி என்னை வற்புறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. சிவன் வந்து அமைதியா சொல்லாரு, உன்னோட கணவனா நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீ எந்த முடிவு எடுத்தனாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். மகாகாளியை உருமாற நீ விரும்பல அப்படின்னா சரி, அதே மாதிரி உன் விருப்பம் போலயே செஞ்சுக்கோ. ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் மாதிரி தான். அந்த யுத்தத்துல நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு. ரெண்டு விஷயம் தான் நம்ம செய்ய முடியும். ஒண்ணு, அதுல நம்ம பங்கெடுத்துக்கணும், இல்லைன்னா விலகி நிக்கணும். அதுல இருந்து நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா நமக்கு நாமளே தப்பு செஞ்சுட்ட மாதிரி, தீங்கி இழைச்சிக்கிட்ட மாதிரி தான் ஆகும். இதுவே நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம்னா நமக்கான வழி ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குரல் கேட்குது, தரிசனம் அழியுங்கள் அப்படிங்கிற சத்தம் கேட்குது. உடனே பார்வதி திரும்பி பாக்குறாங்க. தரிசனம் கொடுத்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு திரும்பவும் குரல் கேட்கும். பார்வதி சிவன் கிட்ட சொல்றாங்க, நம்மளோட விவாதத்தை இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட பக்தி யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, முதல்ல அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சிவன் ரொம்ப கூலா சொல்றாரு, யாரை கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது காதுல கேட்கும் அப்படின்னதும் திரும்ப அவங்களோட குரல் கேட்குது. தரிசனம் கொடுத்து என்னை காப்பாத்துங்கிற குரல் திரும்பவும் கேட்கும். பார்வதி அப்படின்னா அப்படின்றாங்க. உடனே சிவன் சொல்றாரு, என்னோட பக்தர்னா என்னோட காதல் தானே கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி அப்படின்னா இந்த அழைப்பு யாருக்காக அப்படின்றாங்க. அதுக்கு சிவன் சொல்லாரு, இந்த அழைப்பு உனக்கு தான் அப்படிங்கிறாரு. பார்வதி அதிர்ச்சியில கேக்குறாங்க, என்ன யார் கூப்பிடுறாங்க அப்படின்னதும் திரும்பவும் அந்த அம்மாவோட சத்தம் கேக்குது. வெளியே இருந்து கூப்பிடுறது வேற யாரும் இல்ல, தாருகா தான். தாருகாவை வச்சு பார்வதி அவங்க இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. சோ அவ தான் வந்து இப்ப கைலாயத்துல வெளியே நின்று கூப்பிட்டு இருக்கா. சிவன் பார்வதி கிட்ட சொல்லாரு, பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பந்தம் எப்பவுமே இருக்கும். தனக்குள்ள இருக்கிற இறைவி அந்த சக்தி, இறை சக்தியை உணரும் போது எந்த ஒரு பக்தியும் அந்த தேவி உருவாயிட்டதை கண்டிப்பா உணர்வாங்க அப்படிங்கிறாரு. பார்வதி அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கறது புரியறதுக்கு முன்னாடி அந்த அம்மா திரும்பவும் கத்திட்டே இருக்காங்க, தரிசனம் கொடுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்க பார்வதி குழப்பத்துல இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் அதுக்கு சொல்றாரு, துஷ்டர்களுக்கு எல்லாமே உன்னோட சக்தி நீ காமிச்சிருக்க இல்லையா, அதே மாதிரி உன் பக்தர்களுக்கு நீ தரிசனம் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. பக்தர்களோட வேண்டுதலுக்கு காது கொடுத்து கேட்கறது அப்படிங்கிறது உன்னோட புதிய பொறுப்பு அது அப்படிங்கிறாரு. பார்வதி பயங்கர அதிர்ச்சியில அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எங்க தாருகா வந்து அவசரப்பட்டு தன் கையில இருக்கிற ஒரு வாளை எடுத்து, என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உங்களை தான் வணங்கிட்டு இருந்திருக்கேன், இப்போ நீங்கள் உருப்பெற்று வந்துட்டீங்க, எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலனதும் கத்தி எடுத்து குத்திக்கிறதுக்காக போறா. பார்வதி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. நிமிந்து பாக்குற தாருகா முன்னாடி நிக்கிற பார்வதி அவங்களோட கண்களும் தாருகா வணங்குற அந்த சிலையோட கண்களும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. சந்தோஷத்துல வணங்கி நிக்க பார்வதிக்கு இது எல்லாமே ஆச்சரியமா புதுசா இருக்கு. பார்வதி வணங்கிட்டு பக்கத்துல வந்து அவங்க முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ற தாருகா, என்னோட வழிபாடு மட்டும் கிடையாது, என்னோட வாழ்க்கை முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்துல சொல்ல பார்வதி
பார்வதி கேட்குறாங்க, நீ எவ்வளோ உரிமையோட என்ன நீ கூப்பிட்டுருக்க, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். நான் தாருகா அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டு சொல்றான். சின்ன வயசுலேருந்தே நான் உங்களோட சிலையை தான் வணங்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எதுவும் கேட்டதும் கிடையாது, நீங்க உருப்பெற்று வந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், உங்களை பார்க்கணும் ஆவலா இருந்துச்சு, அதனால தான் பார்க்க வந்தேன், நான் என்னோட கைகளால் உங்களுக்கு தீபாவளி காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இன்னைக்கு பௌர்ணமி, நீங்க எங்களோட வனத்துக்கு வாங்க, என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பார்வதி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. இதை கவனிச்சதும் தாருகா சொல்றா, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், வரலைன்னா வாழ்க்கை முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, பெண்ணினம் மற்ற உயிர்களை உருவாக்குறது, அது தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது, உன்னோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாருகா கொஞ்சம் விலகி நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பார்வதி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க தாருகா சொல்றா, உங்களோட பாதம் பட்ட இடம் வந்து புனிதமான இடம், உங்க பாதம் பட்ட இந்த துகள்களை என்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போறது எனக்கு சௌபாக்கியம் அப்படின்னு சொல்றா. பார்வதி விலகி நிக்க அவ பார்வதி பாதம் பதிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த தொட்டு கும்பிடவும் அவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த துகள்களை எடுத்து தன்னோட துணியில எடுத்துக்கவும் பார்வதி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில லட்சுமி வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, இல்ல நீங்க அந்த காட்டுக்கு போக வேண்டாம், அது ஒரு அடர்ந்த கணம், அந்த இடத்துக்கு தனியா போறது பாதுகாப்பானதா இருக்காது, அது அசுரனோட இல்லமா இருக்கறனால அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்வதி அதுக்கு சொல்றாங்க, அவளோட கண்கள்ல எந்த வஞ்சகமும் தெரியல, அவளோட அன்பு அவளோட கண்கள்லயே எனக்கு நல்லா தெரிஞ்சது, அவளோட உள்ளமும் ஒரு குழந்தையோட உள்ளம் மாதிரி ரொம்ப தூய்மையா இருந்தது, ஒரு தாயால மட்டும்தான் அதை உணர முடியும். ஆனா லட்சுமி சொல்றாங்க, எனக்கு இதுல ஏதோ தப்பா தோணுது அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.